வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா சசிகலா சுற்றுப்பயணம் போனாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைப்பான்ற ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி இணைக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ சசிகலாவை யாராச்சும் முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சா தான் பிரச்சனை. ஆனால் இப்போ சசிகலாவே போய் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அம்மா இருந்த காலகட்டத்தில் நான் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு அமைச்சர் பதவியெலாம் வாங்கி தந்தேன். பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா இழுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. மதுரையில் செல்லூர் ராஜு சந்திக்க போறதா தகவல் இருக்கு. வி ராஜஞ்செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் இவங்க 2 பேரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மித்தவங்களை எல்லா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சரும் சந்திப்பு நடத்த போறதா தகவல் இருக்கு. அது நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க வீட்டில் போய் சந்திக்க போறதா தகவல் இருக்கு. இப்படி சந்திச்சா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்க நிறைய பேர் சசிகலா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அப்படி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பார்த்தீங்கன்னா இருக்கிறனால அது பெரிய லெவலில் சசிகலாவை சந்திக்கிறத தவிர்க்க தான் பார்ப்பார். எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியோட பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.